பல சுவாரஸ்யங்களோட தேர்தல் கச்சேரி தொடர்கிறது. மத்திய அரசோட உளவுத்துறையே திமுக தான் ஜெயிக்க போகுதுன்னு அறிக்கை கொடுத்திருக்கதா அமைச்சர் மெய்யநாதன் சொல்லியிருக்காரு. 2வது முறையா ஸ்டாலின் தான் ஆட்சிக்கு வரணும்னு மக்கள் விரும்புறாங்கன்னு மயிலாடுதுறையில் நடந்த கூட்டத்துல அவர் பேசினதை இப்ப பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு பாஜக தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அநீதியை இழைத்த போதும் தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர், ஒரு கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி எந்த நிதியுமே ஒதுக்காததற்கு வரவேற்பளிக்கிறார். இப்படி ஒரு தலைவர், இப்படி ஒரு தமிழ்நாட்டுக்கு அநீதி இழைக்கக்கூடிய ஒரு தலைவரை நாம் இந்த தமிழ்நாட்டில் எப்படி என்று கூறுவது என்பதை எண்ணி பாருங்கள். மற்ற மாநிலங்கள் இதை கர்நாடகாவை இணைத்துக் கொள்ளுங்கள். அங்கே நிதி ஒதுக்கவில்லை என்றால் அங்கே அனைத்து கட்சிகளும் சேர்ந்து கண்டன குரலை, எதிர்ப்பை பதிவு செய்கிறார்கள். இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த நிலை. ஆனால் அதை தாண்டி நீ நிதி ஒதுக்காவிட்டாலும் தமிழ்நாட்டு மக்களை நான் பாதுகாப்பேன், தேவையான திட்டங்களை நிறைவேற்றி தருவேன் என்ற மிகச்சிறந்த முதலமைச்சரை பெற்றிருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு என்பதை நீங்கள் திட்டங்களால் உங்களுக்கு நன்றாக தெரியும். தமிழக முதலமைச்சர் அவர்கள் 5 ஆண்டு காலம் நிறைவேற்றி தந்த திட்டங்களுக்கு, அவர் 5 ஆண்டு காலம் உழைத்த உழைப்பிற்கு மக்கள் கண் முன்னால் நிற்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் தேர்வு செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே தமிழ்நாட்டு மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். 2வது முறையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தலைவர் தான் வர வேண்டும் என்ற உறுதி எடுத்திருக்கிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் மிக எளிதாக வெற்றி பெற்று 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை வெற்றி பெற்று 2வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற காலம் வெகு தொலைவில் இல்லை. அதனால்தான் தமிழ்நாட்டில் நிதி ஒதுக்கினாலும் நமக்கு ஜெயிக்க முடியாது, தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணாலும் முடியாது. ஒன்றிய அரசாங்கம் எடுத்த கருத்து கணிப்பில் மீண்டும் திமுக தான் வெற்றி பெறும் என்று அவர்களுக்கு ஒன்றிய அரசு உளவுத்துறையே ரிப்போர்ட் கொடுத்துருச்சப்பா. நாங்க தான் ஜெயிப்போம் யார் வேணாலும் என்ன வேணா சொல்லலாங்க, ஆனா மக்கள் தான் முடிவு பண்ணணும். ஆனா திண்டுக்கல்ல நடந்த கௌரவ விரிவியாளர் போராட்டத்துல முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கலந்துகிட்டாரு. அப்போ மோடி மேல இருக்க அதிருப்திய அதிமுக மேல காட்டுறாதீங்க அப்படின்னு பேசி சலசலப்பையும் ஏற்படுத்தி இருக்காரு. அதிமுகவுக்கு ஓட் போடாம இருந்துராதீங்கன்னு அவர் கேட்டுக்கிட்டாரு. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்ன மன்னிச்சு விட்டுருங்கன்னு வடிவேலு மாதிரி சரண்டர் ஆயிட்டாரு திண்டுக்கல் சீனிவாசன். மாநிலங்களுக்கு தேவையான திட்டத்தை டெல்லி அரசு கிட்ட தான் கேட்கணும், பின்ன இவங்க அம்மா கிட்டயா கேட்கணும்னு முதலமைச்சரை பத்தி திண்டுக்கல் சீனிவாசன் ஒருமையில பேசினது முகம் சுளிக்க வச்சிருக்குங்க. இருந்துட்டு போட்டா இப்ப இங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வேணும், இங்க இன்னொரு 10 ரயில் வேணும்னாக்க டெல்லியில தான் கேட்க, நமக்கு ஆத்தாவிட்ட போய் கேட்க முடியும். அதெல்லாம் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் தான் கேட்க முடியும். அவங்களுக்கு மட்டும் இல்லை, திமுக எதிராக யார் யார் இருக்காங்களோ அத்தனை பேரும் கூப்பிடுறாங்க. தவறு இல்லை தம்பி, இப்ப போராடுறதுக்கு நாங்க எதிர்கட்சி தானே எங்களை கூப்பிடுறாங்க. திமுக வந்தாங்களாமா, வரமாட்டாங்கல்ல, நாங்க தான் வரணும். இருமொழி கொள்கைக்கு நேரு ஆதரவா இருந்தாரு. இது தெரியாம டெல்லி பாஸ் எழுதி கொடுக்கறத ஸ்கிரிப்டா எடப்பாடி பழனிசாமி அப்படியே ஒப்புச்சிருக்காருன்னு செல்வ பெருந்தகை எவிடன்ஸோட பதிலடி கொடுத்திருக்காரு. திமுக காங்கிரஸ் நட்பை பொறுத்துக்க முடியாம பழனிசாமி வயிற்றெரிச்சலோட பேசுறாருன்னு அவரோட ஸ்டைல்ல கலாச்சி தள்ளியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு முதலமைச்சராக இருந்தவர், எதிர்கட்சி தலைவராக இருப்பவர். கொஞ்சம் எல்லாத்தையும் படிக்கணும். அவர் படிக்கிறதுல யாரோ எழுதி கொடுக்கறத அவர் பேசுறாரு. எழுதி கொடுக்கறத பேசுறவருக்கு போயிட்டு எப்படி வரலாறு தெரியும்? ஜவஹர்லால் நேரு அவர்கள் பாரதத்தின் பிரதமர் கையொப்பமிட்டு இருமொழி கொள்கை தமிழ்நாட்டில் கடைபிடிக்கப்படும் அப்படின்னு உத்தரவாதம் அளித்து கடிதம் கொடுத்தார். இந்த வரலாறு எடப்பாடியாருக்கு தெரியுமா? அவர் கேளுங்க, உங்களுக்கு வரலாறே தெரியலன்றார் செல்வ பெருந்தகை. அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் இருமொழி கொள்கை தான் கடைபிடிக்கிறாங்க. இந்த வரலாறு தெரியாம யார் யாரோ சொல்றாங்க, எழுதி கொடுக்கறத படிச்சுக்கின்றதா காங்கிரஸ் தானே. நாங்க எங்க மும்மொழி கொள்கை கொண்டு வந்தோம்? ஆரம்பத்தில் ஒரு கருத்து நிலவியது. போராட்டங்களுடைய எதிரொலி எப்பவுமே ஒரு வினைனா அதுக்கு எதிர்வினை இருக்கும். அதை புரிந்து கொண்டு திரும்ப பெறுவன் தான் மனிதன்.
திரும்ப பெறும் தலைவர்கள். மும்மொழி கொள்கை வேண்டாம், இருமொழி கொள்கை என்று தமிழ்நாடு அரசு முத்தமிழறிஞர் கலைஞர் ஆட்சியில் கோரிக்கை வைத்தவுடன் ஜவஹர்லால் நேரு அவர்கள் உடனே அதை இருமொழி கொள்கையாக நீடிக்கும், தமிழும் ஆங்கிலமும் இருக்குன்னு கடிதமே கொடுத்திருக்கார். வேணான்னா எடப்பாடியாரை போயிட்டு அது ஜவஹர்லால் நேரு என்ன கடிதம் கொடுத்தார், ஜவஹர்லால் நேரு என்ன உத்தரவாதம் கொடுத்தார், அந்த உத்தரவாதத்தை இன்று வரை நாங்கள் மீறுகிறோமா? இதெல்லாம் படிக்கணும். அவர் ஞாபகமும் இருக்கிறதுல படிக்கிறதில்ல. இப்போ தமிழ்நாடு இந்தியாவிற்கு எந்த மாநிலத்திலும் போட்டி இல்லை, உலக நாடுகளுக்கு போட்டி போட்டு நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு வெற்றி தமிழ்நாடாக திகழ்ந்து கொண்டிருக்கு. இதை விட என்ன வேணும்? இதெல்லாம் புரிஞ்சுக்கணும், பேசணும். பொறாமை, வயிற்றுச்சலில் பேசினா எடப்பாடியாருக்கு இப்போ வயிற்றுச்சல் வந்துருச்சு தமிழ்நாடு வளர்ச்சி பார்த்து.